विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. உலகம் நம்மால் காணப்படுறதெல்லாம் நிஜம் இல்லை, பொய். இந்த உலகத்துக்கு என்னென்ன விதமான அட்ஜெக்டிவ்லாம் சொல்லணுங்கிறத அனுமானத்தில் அதை குறிப்பிட்ட சொல்லணுங்கிறத பற்றி சாஸ்திரியாக சொல்லி வந்தார். அதன் பிறகு என்ன காரணத்தினால நீங்க அதை பொய்ன்னு சொல்றீங்கன்னா காணப்படுவதாக இருந்தால் அந்த காணப்படுவது 6 விதமா பிரிச்சு அதுல சாட்சி சொல்லியே இருக்கார். நான் இன்னைக்கு தான் முதல்ல டாபிக்ல இறங்கி உபன்யாசம் பண்றேன். நான் எடுத்துருக்கிற இடம்னா இவெல்லாம் சொல்லி முடிச்சு துஷ்டத்வா ஜடத்வா பரிச்சின்னத்வா அப்படிங்கிற 3 ஹேத்துவும் சொன்னது பிறகு இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிறதாக அவன் பெருசா கேட்டு சோபாதிகத்துவ பங்கம்னு பேரு. அது முடிஞ்சு நடுப்புற இந்த பொய் என்ற தன்மை பொய்யா நிஜமான்னு கேட்டு, பொய்ங்கிறது நிஜம்னா பிரம்ம ஒண்ணு நிஜம், பொய் ஒண்ணு நிஜம், ரெண்டு நிஜமாயிடுச்சு. இந்த மித்யாத்வம் சத்தியமா மித்தியான்னு கேட்டு இவ்வளவும் பூர்த்தி ஆயிடுச்சு. இவ்வளவு முடிஞ்சுன்னு சொன்னா நீங்க பண்ண கூத்துல இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு அனுமானம் சொல்றேன், அதுவும் ஒன்னா இருக்குன்னா நீங்க இவ்வளவு அனுமானத்தானே பேசி சுத்தி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப இவ்வளவு தடவை சொன்னாரு, இவ்வளவு கேள்விகள் இதெல்லாம் இருக்கு, போடாய் வாதி விஜயா ஆயிடுச்சாவில். இதுல நாம என்ன பண்ணணும்னா இந்த நனுங்கிறதாக இருக்கிற விஷயங்களோ அதுக்கப்புறம் நாம சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வர கேள்விகளோ இவ்வளவும் கேள்வி எல்லாம் மதுசூதன சரஸ்வதியினுடைய வாக்கியம் அல்ல. எல்லாம் இந்த நியாயாமிர்தம் புஸ்தகம் வச்சிருக்காரு பார்த்தா அவர் எழுதின வாக்கியம். நான் அப்புறம் சொல்றதுதான் நம்ம வாக்கியம். அதனால இது இவ்வளவுமே இவராக கேள்வி கேட்டு பதில் சொல்லலேங்கிறது இந்த புத்தகத்துல விஷயம். ஆதிசங்கர பகவத்பாதால் நனூன்னு கேட்டு நச்சான்னு சந்தேகப்பட்டாருன்னா அவர் சித்தாந்த ரீதியாக என்ன வரலான்னு கேட்டிருக்கார். இந்த பிரஸ்தானத்திரைகள்லாம் முடிஞ்சு வியாக்கியானங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரியவர் நியாயாமிருதம்ங்கிறதாக புத்தகம் இருக்கார். நியாயாமிருதா ஜிதா கீர்த்தின்னு அது ஒரு பெரிய கீர்த்தி. அந்த வரியா என்ன கேட்கிறாரோ என்னென்ன திருப்பி கேட்கிறாரோ இவ்வளவு இவர் கேட்டிருக்கார். வரியா அப்படியே இருக்கு. அது மாதிரிதான் சாஸ்திரி நியாயாமிரத்தையும் வச்சுட்டே சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கார். அதனால இப்ப அவர் கேட்கிற கேள்வி இப்ப யாருன்னு கேட்டா, நீங்க சொன்ன அனுமானம் நான் இன்னொரு அனுமானம் சொல்றேன், அது மாதிரி இருக்கு. அப்ப நான் சொல்ற அனுமானத்தை யாரும் ஒத்துந்தா பெரிய ஆபத்து வரும். அதே ஆபத்து வர அனுமானம் மாதிரி உங்க அனுமானம் இருக்கிறதுனால உங்க அனுமானம் சரியில்லை அப்படின்னு ஆபாச சாமிய பங்கஹாங்கிறதுல இருந்து நான் எடுத்துக்க போனேன். அதுல முதல்ல ஆபாச சாமிய பங்கா புஸ்தகத்தில் நான் குறிச்சிருக்கேன். இதுல நான் என்ன பேச போறேனோ இதுல சுருக்கமா இருக்கு. இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் மித்யான்னு சொன்னாலும் இல்லையா, இந்த மித்யா ஏ பின்னு 2 வச்சுக்கணும். மித்யா ஏங்கிறது வியாபகாரிக்கம், ஏன்னா வசதிங்கிறத வச்சுக்கணும். மித்யா பிங்கிறது சுத்தி ரூபா. இப்ப இவ்வளவு நேரம் பேசினவா எல்லாரும் வஸ்துதா சுக்திரஜதம் மாதிரி இல்ல, ஓரளவுக்கு விவகார காலத்துல இருக்கு. பாரமார்த்திகத்தேன நிஷேத பிரதியோகித்துவங்கிற கட்சியை வச்சுட்டு போறோம். அது அவன் என்ன பண்ணா, ஏன் இது பிராதிபாசிகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் திருஷ்யத்துவம் பிராதிபாசிகத்திலையும் இருக்கு வியாபகாரிகத்திலையும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அனுகூலம் பண்றாங்கன்னு நினைச்சுக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க கண்ண மூடினா நீங்க இல்லையான்னு அர்த்தம். இது ரொம்ப பெரிய ஆபத்து. நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இல்லையான்னு அர்த்தம். எப்ப கிளிஞ்சலை பாக்குறீங்களோ கிளிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறீங்களோ அப்பதான் கிளிஞ்சல் இருக்கு. கிளிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறதுக்கு முன்னாடி அஜ்ஞாத்தமான நிலையில வெள்ளி இல்லை. அதுபோல பிரபஞ்சத்தை சொல்லுங்க. சொன்னா என்னன்னா, நான் கண்ணால பார்க்காத சாட்சியில் தொட்டேன்னு சாட்சியில் இருக்கார், கண்ணால பார்த்தா தான் இருக்காரு. என்ன வியாபகாரிக பிரபஞ்சம் நம்மால் பார்க்கப்படாத பொழுதும் இருக்குன்னு வச்சுருக்கோம். தூங்கும் பொழுதும் உலகத்துல எல்லாரும் இருக்கா, நீங்க பார்க்கலையே ஒழிய தூங்கும்போது இவ்வளவுதான் கொடுத்தானே. அஜ்ஞாத சத்தாகமாக பிரபஞ்சத்தை ஒத்துக்கிறது தான் வியாபகாரிகம்னு பேர்.
அவன் என்ன பண்ணிட்டான், இதே மாதிரி ஒரு அனுமானத்தை சொல்லி அந்த அனுமானம் விமதம் மித்யா, அதனால்தான் ஜெகத்துங்கிறது மித்யா ஏ, சுத்தரிஜிதங்கிறது டி, அதாவது ஏங்கிறது வியாபகாரிக்கம், பிங்கிறது பிராதிபாசிக்கம் குறிச்சிருக்காங்க. இதை என்னன்னா எடுத்து பார்த்துக்கோ. இதுல இப்ப என்ன கொஸ்டின் வருது, இந்த பிரகரணத்துல நீங்க திருஷ்யத்துவங்கிறதான ஒரு காரணத்தினால இந்த நம்மால் காணப்படுற இந்த உலகங்கள் எல்லாம் சுத்திரிஜிதம் போல் பொய்ன்னு சொன்னேன். சுத்திரிஜிதமேன்னு சொல்லுவாங்கண்ணா, சுத்திரிஜிதம் போல் சொல்லுவேன். சார் வெண்ணையை கொண்டு காட்டினா வெண்ணெய் மாதிரி நைஸா இருக்கும்போது வெண்ணையாவே இருக்குன்னு சொல்லுவேன். சொல்லுவேன் சட்னியா இருக்கவங்க கதையில சொல்லுவான், இன்னும் நைஸா அரை வெண்ணெய் மாதிரின்னா எங்க ராமாசாஸ்திரி சொன்னார். இன்னும் 4 தான் அரைச்சு ஒண்ணு கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி இருக்கணும்னானா, 4ஆம் தான் வெண்ணையே கொண்டு காட்டினானா, இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி இருக்கணும்னானா வெண்ணையால மூங்கில் ஓங்கி அடிச்சானா அவன் சாப்பிட்டு விட்டான். நீங்க இவ்வளவு நேரம் உபன்யாசம் பண்ணி என்னெல்லாமோ பண்றேன், சுத்தி ரூபம் போல் மிச்சேன்னு சொல்லாங்க, சுத்தி ரூபமேன்னு சொல்லுங்கன்னா சரின்னு சொல்லுவேன். நான் இப்ப சொல்லட சரின்னு சொன்னேன்னா இந்த பால் எடுத்து எப்படி குடிச்சு கேட்பான், பால் வரதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ல இருந்தா இல்லையாமா, இருந்துதானே ஊத்தினா, நீ பார்த்த அப்புறம் தான் பால் வந்ததுன்னா எங்கேருந்து வந்தது, இந்த உபதிரவத்துல மாட்டிக்கிற ஆரம்பம். நான் சொன்னாலே சிரிப்பா இருக்கவே நல்ல விஷயம் சொல்லன்னு நினைக்க கூடாது. அது போட்டு ஜெகத்துன்னு ஒரு மிச்ச, சுத்திரயுதம் ஒரு மிச்ச, 2 மிச்சை பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்றான், ஆபாச சாமியம்னா, ஆபாசம்னாலே தெரியலன்னு அர்த்தம் எதுலையுமே இல்ல, ஹேத்து ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்றவங்க இல்லையா, தோற்றம் ஞானம் ஞானாபாசம், பிரத்யம் பிரத்யாபாசம். அப்போ சலச்சித்திரம் சலச்சித்திர ஆபாசம், அதுல வேற இருக்கு. ஆபாசம்னா உபயோகமாச்சான்னு அர்த்தம். இப்படி கேட்கறான் அவன். கேட்கறான் என்ன பண்றான், கேட்கறவன் கேட்கறான்னு இல்ல நியாயாமிரதக்காரன் கேட்கறான். நம் விமதம் பிராதிபாசிகம், இதை குடிச்சிருக்கேன். இந்த 2 அனுமானத்துக்கு இப்ப சொன்ன இந்த 2 அனுமானம் அசட்டு அனுமானம் சரியில்லாதது, அதுவும் ஒன்னாத்தான் இருக்குங்கிறான். விமதம் பிராதிபாசிகம் திருஷ்யத்வா, விமதம் மித்யான்னு சொன்ன இடத்துக்கு பதிலா பிராதிபாசிகம்னு போனோம். கிளிஞ்சலாகவே இருக்கிறது, தோன்றும் பொழுதுதான் உண்டாகிறது, தோன்றும் பொழுதுதான் இருக்கிறது. ஏன்னா காணப்படுகிறதோ இல்லையோ, எது போல சுத்தி ரூபியம். இப்பதான் அவன் சொன்னதுதான் ஒன்றும் நல்லா இருக்கா போல இருக்கேன். சுத்தி ரூபியம் காணும் பொழுதுதான் இருக்கேன். சரியான கேள்வி இது. காணும் பொழுது இருக்கக்கூடிய சுத்தி ரூபியம் போல் பிரபஞ்சம் இருக்கு, காணாத பொழுது இருக்கானே என்ன பேசுறீங்க. காணும் பொழுது இருக்கிற சுத்தி ரூபியங்கிறது ஒத்துண்டாச்சல்ல, காணாத பொழுது சுத்தி ரூபியம் இல்ல இருக்கோ. நீங்க பார்க்கல இருந்தாலும் இளைஞர் வெளியே இருக்கோ, அது சில பேர் இருக்கு, சில சமயம் தெரியுங்கிற, அதை வந்துருங்க. காணாத போது சுத்தி, இது பெரிய இந்த கேள்வி வந்தது கூட ரொம்ப மண்டை குறைச்சலா இருக்குவான். நீங்க சொன்ன சுத்தி ரூபியம் வந்து சரியில்லை, அவன் சொல்றதுதான் ரைட்டர். சுத்தி ரூபியமானது காணும் பொழுது இருக்கிறது, அதுபோல் இதுவும் காணும் பொழுது இருக்கிறதுன்னு சொல்லுங்கன்னா சொல்றேனேன்னா அது முடியாதுன்னு, அது முடியாதுன்னு இப்ப ஒத்துன்றதுனால வியாபாரிகளும் ஒத்துக்கிட்டு சந்தேகமா இருக்கிறது. பிராதிபாசிகன் யார் ஒத்துப்பானா, ஜீவன் முக்தர் ஒத்துப்பான், அதே சில பேர் ஒத்துப்பான். விமதம் பிராதிபாசிகம் திருஷ்யத்வாத்துன்னு ஒரு அனுமானம் சொன்னேன். இது எப்படி தப்பு, அதுபோல விமதம் வியாபகாரிகன்னு சொன்னாலும் தப்பு தான், திருஷ்யத்வா. இன்னொரு விஷயம் வரும், நீ திருஷ்டாந்தத்துல பிராதிபாசிகத்துவம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல வியாபகாரிகத்துவம் இருக்கு, ஒரு மாதிரி சாதிக்கலன்னு வேற வரும், அது வேற அதுக்கப்புறம் கூட சொல்லாரு. இதுக்கப்புறம் அது கூட சொல் நாங்க விசாரிக்க வேண்டிய விஷயம். அப்ப மிச்சாத்தேன ரூபேன ஏகரூபமாக பண்ணி அந்த பயலை ஒரு மாதிரியாக சாட்சி நல்லா சொன்னார். ஏன்டா 2வது கட்சி சொன்னார், இந்த பயலுக்கு சட்டு புரியாது ஹார்ட் அட்டாக் வந்துருங்கிறதுக்காக பாரமார்த்திகம்னு சொன்னார். அதுபோல பிரபஞ்சம் இல்லவே இல்லைன்னா ஆத்துக்கு போனா பணம் நிஜம் இல்லைன்னு சொல்லுவே, பணமே இல்லைன்னு சொல்றாரு. பணம் கூட வராதுன்னு சொல்லுவே, பணமே இல்லைன்னா அப்படி எப்படி பஸ்ஸுக்கு எப்படி கொடுக்குறது. அதனால இன்னொன்னு தப்பு சொன்னோம், பிரம்ம பெரிய ஆபத்து. பிரம்மனுக்கு தோறினாமா இருக்கேன் மிச்சா பொய்யுங்க. ஏன்னா விவகார விஷயத்து சுத்தம் பிரம்மன்னு பேசினாலும் இல்லையா, சுத்தம் பிரம்மன் பேசினாலும் இல்லையா. இப்ப விவகாரம்னா சப்த, விவகாரம்னா சண்டைன்னு வச்சுக்கிட்டா நீங்க, இவருக்கு அவங்க விவகாரம்னா லோகத்துல, இங்க விவகாரம்னா சப்த பிரயோகா அர்த்தபோதா, 2க்கும் விவகாரம் பேரு. வி அவ பூர்வக ஸ்ரீ தாத்துவுக்கு சப்த பிரயோகம். பேசினாலும் இல்லையா பிரம்மன் பிரம்மன் பேசினாலும் இல்லையா, சுத்தம் பிரம்ம சகுணம் பிரம்ம நிர்குணம் பிரம்ம அப்படின்னு பேசினாலும் இல்லையா. இந்த விவகாரத்துக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால அது நிச்சயமே சொல்லுங்க. அது ஒரு காரணம் மட்டும் இல்ல, இன்னொரு காரணம் சொல்றான், அசத் விலட்சணத்துவாது. இந்த 2 தான் நம்ம சொல்றோம். பிரம்ம அசத்தா இல்லையா இல்லையா,
ரொம்ப சசிசிங்கமா. அதனால அசத்த காட்டிலும் வேறா இருக்கு, அதனால மிச்சம்னு சொல்லுங்க. சுத்தி ரூபியமும் அசத்த காட்டிலும் வேறா இருக்கு. ரெண்டுக்கும் உதாரணம் சுத்தி ரூபவது தான். இந்த ரெண்டு அனுமானத்துக்கும் சுத்தி ரூபம். அசத் லட்சணத்துவம் முயல் கொம்பை காட்டிலும் வேறுபாடு இருப்பதனால் சுத்தி ரூபம் எப்படி நிச்சயோ அதுபோல் பிரம்மமும் அசத் லட்சணமா இருக்கிறதுனால பிரம்மமும் நிச்சை. சுத்தி ரூபம் எப்படி திஷ்யமா இருக்கிறதுனால காணும் பொழுது மட்டும் இருக்கிறதோ அதுபோல் உலகமும் காணும் பொழுது மட்டும் இருக்கிறது, காணாத பொழுது இல்லை. அப்பிராதிபாசகன்னு ஒத்துங்கோன்னு சொன்னா இந்த அனுமானம் தப்புன்னு சொல்ல மாட்டோம் சொல்லுவோம். அதுபோல்தான் இதுவும் இருக்கு. மித்யாங்கிற பதமும் ஒன்னா இருக்குப்பா. மித்யான்னு அதையும் சொல்றேன், உதாரணமும் அதையும் சொல்றீங்க, திருஷ்டாந்தத்து மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டு அனுமானம் எப்படி தப்போ அதுபோல நீங்க சொல்றதான விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூபத்துன்னு சொல்றதான அனுமானம் தப்பான அனுமானத்துக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால ஒரு உதாரணம் பாருங்க. பர்வதோ வன்னிமான் பூமாதுன்னா தெரிஞ்சு போச்சு. மலையில நெருப்பு இருக்கணும், புகை இருக்கிறதுனாலேன்னா அது ஏதோ சொன்னா மகான சவுத்து இந்த மாதிரி சமய கட்டு போலன்னா பழைய காலத்து சமய கட்டு இப்பெல்லாம் புகையே காணும். என்ன இல்ல புகைச்செல்லாம் மனசுல வந்து விட்டதுனால வெளியே இல்லை. சுத்து இல்லைன்னா நம்ம நவகிரகோமத்து போலன்னு சொல்லணும். சமய கட்டுங்கிறது இப்ப புகைய கொடுத்துப்பா கான்செப்டே இல்லை. டீ பிரெட்டும் தானே குக்குருமே குக்கிங் ரூம் இருக்கா இல்லைன்னு சொன்ன எல்லாம் சரவண பவா ஆகையினால ஜகத்து போய் இப்படி சொல்லித்தானே ஆகணும். இப்ப இந்த அனுமானம் மாதிரி இன்னொரு அனுமானம் சொன்ன அர்த்தம் பிரதோ வன்னிமான் பூமாத்துன்னு சொல்லி வச்சான்னு வேண்டா. காட்சியிலே ஒண்ணு சொன்னார் ஐயா, வன்னிஹி சீதஹா திரவியத்துவா ஜலவத்துன்னு சொன்னாங்க. நெருப்பானது ஜில்லுன்னு இருக்கணும். 9 திரவியங்களுக்குள்ள ஒரு திரவிய மூலியோ ஜலத்தை போலன்னா இந்த பையனுக்கு என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையா, கையை கொண்டு அதில் வச்சு இந்த அக்னி எரியத்து அவ கையை கொண்டு நீங்க தான் ஜில்லுன்னு இருக்கும். இதான் பிரமாணாந்தரேன சாத்தியத்துக்கு இல்லை என்று தீர்மானம் வந்தா பாகம்னு பேர். அதுபோல லோகத்துல நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மைக் இருக்கு, மைக் அவன் கொண்டு வைக்கிறான், நான் பார்த்த அப்புறம் தான் மைக் இல்லை, மைக்கை கொன்றத நீ பாக்குறேன். நீங்க லோக ரீதியாக வியாபகாரிகமான பிரபஞ்சத்தை அறியறதுக்கு முன்னாடியும் இருக்கு, அறிஞ்ச அப்புறமும் இருக்கு, தொட்டு பார்க்கறேன். இதை போய் தெரியும் போதுதான் உண்டாருதுன்னு சொன்னா பாகம் வருது. இங்க அதை சொல்லப்படுறாரு ஐயா, நான் சொன்ன அனுமானத்துல தப்பு வரல, நீ சொன்ன அனுமானத்துல தப்பு இருக்குன்னு சாமிய பங்கம்னு பேர். அவன் தோஷம் உள்ளதான அனுமானம் பாதம்ங்கிறதாக அனுபவத்தி பாதிதமாக இருக்கக்கூடியது பிரத்யட்ச பாதிதமும் சொல்லலாம். இருக்கக்கூடியதை காட்டி பாதிதமான அனுமானத்தை சரியான அனுமானத்துக்கு உதாரணமாக ஒரு இந்த இது சலம்னு பேர் வார்த்தையை வச்சு ஜோக் பண்ணிட்டான், ஒரே அர்த்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை. அப்ப என்னாச்சு, இப்ப இந்த அனுமானம் எப்படி தப்போ அது போல நீங்க சொல்ல போற அனுமானம் மித்யாத்துவங்கிறது தப்பு. இவ்வளவுதான் அவனுக்கு விஷயங்கள் ஒழி. அவன் ராஜவாசியம் ஒத்துண்டான்னு கேட்கிறாங்க, நம்ம மடக்கிறதுக்காக இல்லை. இப்ப இந்த அனுமானத்தினால அவர் ராஜவாசியத்தை ஒத்துக்கிறாரான்னு கேட்டா அது சமாச்சாரம் கிடையாது. அவர் பாரமார்த்திகன்னு சொல்றவரை தான் இப்படி கேட்கிறார். இன்னொரு அனுமானம் தட்டுக்கிட்டலா இருக்கிற அனுமானமும் இந்த அனுமானமும் ஒரே மாதிரி இருக்கே, அதனால நீங்க சொன்னது இல்லை, நீங்க சொன்னது இல்லையோட இப்ப நிறுத்திக்கணும். ஆமாம் பிராதிபாசிகன்னு யார் சொல்றான்னு கேட்கறாருப்பா, இந்த அனுமானம் எப்படி இப்படி வந்துருமே அப்படின்னு சொல்றாரு. பதில் சொல்றாரு, இப்போ நான் இந்த 2 அனுமானத்தை கொடுத்துருக்கேங்க. நீங்க சொன்ன விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத்துன்னு தன்னேரம் பேசினீங்களே எல்லாருமா, இது துஷ்டம் அனுமானம். யதா இதம் அனுமானாந்தரேன துஷ்டேன வட்சியமானேன சமம் வர்த்ததே. விமதம் பிராதிபாசிகம் திருஷ்யத்வா பிரம்ம நித்யா விவகார விஷயத்வா அல்லது அசத்திய லட்சணத்வா சுத்தி ரூபியவத். இப்போ இதுக்கு இந்த அப்ஜெக்ஷனுக்கு நம்ம பதில் சொன்னோம். அதுல ஃபிளா இருக்கு, இதுல ஃபிளா இருக்கு. அதுல ஒரு தோஷம் இருக்கு. சிலிஜிசம் தான் அனுமானத்துக்கு உள்ளதான பேசிக்கான வியாப்தி. அதுல 9 விதமான ஃபிளா இருக்கு. அந்த அம்மா இடத்துல கேட்டோன்னா எனக்கு சந்தோஷமா இருந்தது. 9 பிரிப்பான், 5 பிரிச்சு 9 பண்ணிருப்பாங்க. சந்தை விசார விருத்த சத்பிரதிபட்ச அசித்த பாதித்த இந்த இதை தவிர நிறைய எல்லாம் போட்டோம். இப்ப அந்த பிளாவோட கேத்வாபாசத்தோட கூடின அனுமானத்தை காட்டி கேதுவா இருக்கக்கூடிய எண்ணத்துல தோஷம் சொன்னியே, எண்ணத்துல தோஷம் இல்லை, ஒரு இடத்துல தோஷம் இருக்குன்னு முதல்ல நிரூபணம் பண்ணேன். என்ன தோஷம் இருக்கு அந்த இதுல என்ன, அது நான் இதுல விவரமா எழுதல, சொந்த வாக்கியத்துல இருக்கேன். அந்த வரியை படிக்கிறேன். முதல்ல இது 332ஆம் பக்கம், அது இதுலயே குறிச்சிருக்கேன் புஸ்தகத்துல. இந்த புஸ்தகத்துல 332
நாங்கிறது தான் அத்வைத சித்திகார வாக்கியம். இது சேர்த்து வரைக்கும் யாருடைய வாக்கியம்? நியாயாமிருதம். ஜகதோ வியாவஹாரிக சத்வபாதே வியவஹாரானுபபத்தி பிரம்மணோ மித்யாத்வே சூன்யவாதாபத்திஷ்ட இது பிரதிகூல தர்க்க பராகாதேன தயோஹோ அசாதகத்வாதி. நீ சொன்ன ரெண்டு அனுமானமும் காரணால் பிரயோஜனம் இல்லை. பேசிக்கலி எப்படின்னா, இந்த ஜகத்துக்கு வியாபகாரிகமாக சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் வர வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. பார்க்கும் போதும் இருக்கு, பார்க்காத போதும் இருக்கு. சாஸ்திரங்கள் இருந்துதான் அந்த வாக்கியம் தந்தோபனிடம் புருஷம் பிரிச்சாமியா இவர் புஷத்தை பிறக்கணும்னா வாக்கியம் வந்ததோ. அப்ப வியாபகாரிகமாக இல்லாமல் பிராதிபாசிகம் சுத்திருத்தவத்துன்னு சொன்னதுக்கு முழுக்க எடுத்துட்டாரு. இதுல நாம என்ன பண்ணணும்? சுத்திருத்தவத்தை நீங்க சொன்னீங்கன்னு கேட்டா இதுக்கு எனக்கு என்ன தோணித்து, இப்பதான் சொன்னா அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்கான்னா, சந்திர இவ சீதா சுந்தரி ஆஹ்லா சர்வேஷாம் மன ஆஹ்லாதகத்வா சந்திரவத்தின்னு சொன்னான்னு. இப்ப இதுல சந்திரன் போலேன்னு சொன்னதுக்காக சந்திரன் ஆகாசத்துல இருக்கு, இது கழுத்துல இருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொன்னா, உபமானம் சொன்னா எவ்வளவு அம்சம் கிரகிக்கணுமோ அவ்வளவுதான் கிரகிக்கணும். இன்னொருத்தன் சொன்னா அமாவாசைன்னு மறைஞ்சு போடுமேன்னு. அதுவே சந்திரவ சுகம் சுந்தரம் முகம்னா இந்த வசுன்னு சொன்னதுல எவ்வளவு எடுத்துக்கணுங்கிறத நீங்க வச்சுக்கணும்பா. அதனால இப்ப நீ சொன்னதான அனுமானப்படியே இத பிராதிபாசிகம்னு சொன்னா என்ன வரும்னா, சக்ஷுஷா கடம் பசியதி கட இது ஜானாதிங்கிறது எல்லாம் ஒத்துருக்காங்க. நான் கண்ணால் குடத்தை பார்க்கிறேன், குடம் என்று தெரிந்து கொள்கிறேன். இருந்தா தான் பார்க்க முடியும். கண்ணு போய் எங்க இடிக்கும்? இருக்கிற பொருள் இடிக்குமோ இடிக்காத பொருள் இடிக்குமோ? ஒரு பொருள் இருந்தா தானே கண்ணுடைய ரேஸ் அங்க போறது. நீங்க லௌகிகமான இந்த இப்போ உள்ள டாக்டர்கிட்ட பண்ணா அதுதான் இங்க விளையாடுதுங்கிறான். இதுல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ எங்க புஸ்தகங்கள்லாம் இங்கேருந்து கண்ணு ரே அங்க போறதுங்கிறான். அவன் சொல்றான் அதுதான் இங்க விளையாடுதுங்கிறான். அவன் சொன்னது ரைட்டாவே இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி வச்சுட்டு போயிட்டுருக்கோம். அவன் விஷயம் அதை பத்தி எங்களுக்கு விஷயமே இல்லை. இந்த ரேஸ் அங்க போறது போனா என்ன பண்ணிட்டோம்னா, இது போச்சு அந்த வாட்சில் போய் இடிச்சுது. இடிச்சோடனே வாட்ச் ஆகாரமாக இதுதான் விற்பின்னு பேரை தான் சொன்னார். எண்ணம் சக்ஷு கச்சதி ரஸ்மயா மனஹா அப்படி கச்சதி மனசி விற்த்திஹி பவதி. சா விற்த்திஹி தான் அவர் எண்ணம்னு சொன்னார். இந்த விற்த்தியிலேருந்து பழிச்சுன்னு தெரியும். வேற விஷயம் அங்க இல்லவே இல்லைன்னு சொன்னா கண்ணு எப்படி போய் போகும்? அங்க கண்ணு போகலன்னா மனசு உள்ளுக்குள்ள வேணா ராஜ்யம் ஒண்ணுமே ஒழிய வெளியில போகாது. பரதந்திரம் பகிர்மனா வெளியில போகாது. உள்ளுக்குள்ள 1000 கல்பனை ஒண்ணும். இங்கேருந்து அங்க போகணும்னா கண்ணு போய் இடிச்சது பிறகுதான் இது போகணும். அப்ப கடகாங்கிறது சத்து சஞ்சோகஜன்ய விற்பி விஷயம்னு சொல்லியாகணும் இல்லையோ? இதுவே ஹரஹரம் வரான்னு போடுங்க. அப்புறம் ஒத்துக்குமே ஒண்ணுமே தேவை. இது பிரம்மாண்டி இருக்கிறது சொல்றேன். விவகார அனுபவத்தி ஜோரா சொன்னார் அவர். கோணாம விவகாரஹான்னார். சக்ஷுராதிஜன்ய விற்பி 1, பிரத்யபிஜானாதி 2. இதை விட்டு சொல்லுங்க. முதல் சொன்னா சார் கண்ணு அங்க போகல, அதுதான் இங்க வருதுன்னு கண்ணு இல்ல அது கூட வரலாம் அப்படின்னு விட்டாக்க அதுக்காக 2வது போட்டார். முதல் இது சரியா வரல. இப்போ கண்ணே போகல சொப்பனத்துல தெரியுது. அது பிராதிபாசிகம். அதுவே சத்தியம்னு சொல்ற மகான்கள்லாம் இருக்காது. வேற விட்டோம். ஏன்னா எங்கேயாவது இடத்துல நமக்கு அத்வைதிக்கு லூப் ஹோல் கிடைச்சா மேல போயிடுவோமேங்கிறதுக்காக சுத்தி ரூபமும் நிஜம் சொப்னமும் நிஜம் அப்படின்னு பயந்துன்னு சொல்றவாள்லாம் இருக்கா. அப்படி சொல்றவாளுக்கு என்ன பண்ணணும்? எங்க வாத்தியார் சொன்னாருன்னா ஒரு மூட்டை கிழிஞ்சல சம்பாவனை பண்ணணும்னு. அதனால அது ஏதோ சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், இது விவகாரத்துல இருக்கிறது. இதை விட்டோம். கண்ணு போய் இடிக்கிறதோ அடிக்கலையோ அது கதை வேற. பிரத்யபிஜா நேற்றுக்கு எந்த மோதிரம் போட்டேனோ அதே மோதிரம் தான் இதுன்னு நான் நம்புறேனோ நம்பலையோ தீர்மானம் பண்ணிக்கணும். அது இதே மோதிரம் நேற்றுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம்? நேற்றுக்கு பீரோவில் வச்சதான வைரமுக்கு எடுத்து நீ போடுறான்னு சொன்னேன். இது வேறையா? என்ன இதுவா மேஜிக்கா? நமக்கு என்ன யோகி பவர் இருக்கா மோதிரம் வர வைக்கிறதுக்கு? அதெல்லாம் இல்லை. அதனால இருந்து வச்ச மோதிரம் தான் இதுங்கிறதாக தெரியுது. சோயம் தேவதத்தா.
இனாகுரேஷனுக்கு மறுநாள் பண்ண சாட்சிகள் தான் உபன்யாசம் பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும். நானே தான் இல்லை போன வாரம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னா மேல எப்படி ஆரம்பிச்சாரு விஸ்வத்துக்கு அண்ணன் புதுசாக ஆரம்பிக்கலாம். அதனால இதுல குழப்பங்கள்லாம் வருதப்பா. பிரத்யவிஜாங்கிறது பிரத்யக்ஷ சித்தம், பிரத்யக்ஷ பாகம் சொல்றார். அவனே இவன் என்பதாக நமக்கு தெரியறதுங்கிற இந்த ரெண்டு விஷயம் எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட பிரத்யட்சமா இருக்கிறதுனால நீ பிராதிபாசிகன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. இதோட நாங்க நினைத்தீங்க, நான் ஏகப்பட்ட விசாரம் பண்ணேன்னா எங்களுக்குள்ள அது பல பேருக்கு பலருக்கு தெரியும். பல விசாரங்கள்ல பிராதிபாசிகன்னு சொல்றவா இருக்காளேன்னா அது கதையே இப்ப இல்லை. ஆகையினால இங்க பிரதிகூல தர்க்கம்னு பேர். நீ சொன்னேன்னா அது இடைஞ்சலா வந்து இருக்கு. ஒருத்தன் சொல்லும் போது யாருக்காவது சொல்லுங்க, மனுஷலோகத்துல இருக்கிற எல்லாருமே பட்சம் சொன்னானா என்னடா மடையன் நானா ஆபத்துன்னு இவன் முதல்ல மடையன் ஆயிடும். அதாவது சர்வத்தை பட்சமா போடல, என்ன தவிரன்னு சொல்லணும் முதல்ல. சர்வ என்ன ஒரு அனுமானம் இதுக்கு என்ன பேரு மூணாவது அனுபசம்ஹாரின்னு பேரு. சர்வம் அனித்தியம் பிரமேயத்துவாதுன்னா அனித்தியமா இருக்கலாம். நீ சொன்ன காரணம் தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் உபன்யாசம் என்ன பண்ணலாம், குண்டியா இருக்கிறதுனால சொல்லக்கூடாது. நான் பண்றது ரைட்டா இல்லையாங்கிற விஷயம் இல்லைங்க, நீ சொல்ற காரணம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத இங்க பாக்குற விஷயம். அதுதான் இந்த அனுமானத்துல உள்ள விஷயம். அதனால இவன் என்ன பண்ணா, ஐயா இது பிராதிபாசிகம்னு சொன்னா இந்த மாதிரி இடைஞ்சல் வரும்போது அதுவான இடைஞ்சல் இங்க இருக்கான்னா அந்த மாதிரி இடைஞ்சல் இருக்கேன்னு ஒருத்தன் கேட்பான். எனக்கு பரமார்த்தம்னு தெரியறதே, அதெல்லாம் மேல ஒன்னொன்னா வாங்க போறோம். பிரதிகூல தர்க்கத்தை நிரசிஷமானத்துவாதுங்கிற பிரபஞ்சம் மித்தியா இருந்ததுன்னா நித்யாபூத பிரபஞ்சமான வாக்கியத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து பிரம்ம ஞானம் வராமல் போயிடுங்க கேட்கறான்னு வச்சோங்களேன். அது ஒன்றும் தப்பு இல்லப்பா. பொய்யான பாம்புல இருந்தும் நிஜமான பயம் வந்து கீழே வந்து பல்லு உடஞ்சுங்கிறார். அதனால உலக சமாச்சாரங்கள் பொய்யாக ஒண்ணு இருந்து விட்டுறான். அதுவே சத்தியம் வரமாட 6 பிரதிகூல தர்க்கத்துக்கு ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு. இங்க நீங்க நாங்க நித்திய வியாபகாரிகம்னு சொன்னதுக்காக ஆபத்து வரும்னு சொன்னா அந்த ஆபத்தை நான் பரிகாரம் பண்றேன். பிரத்யட்சவாதம் இல்லைங்க. ஏன் பிரத்யட்சவாதம் இல்லைன்னா முக்காலத்திலும் எது இருக்கோ அதான பரமார்த்தம். அந்த பரமார்த்தம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதோ நீயே நேத்திப்ப புரியணும்னா கண்ணு பிரத்யட்சத்தினால ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கன்னால் பாக்குற வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நேத்தி ஒருத்தரை பாக்குறோம், இன்னைக்கு பேப்பர்ல ஆதிச்சோர்ல வந்துட்டு போட்டோ என்ன சார் நேத்திக்கு தான் எங்க பேசினார்னா போன நிமிஷம் பேசினா இப்ப இல்ல சார். அதனால பிரத்யட்சம் வர்த்தமான மாத்திரத்துக்கு தான் சத்தத்தை சொல்லணும். பாரமார்த்திகத்துவம் பிரத்யட்சத்தினால கிரகிக்கப்படவே இல்லை. இங்க பிரத்யட்சவாதம் வருது அதே குறைங்கிறதுனால. அதனால நான் சொல்ற அனுமானத்துல தப்பு நீ சொல்றதான்னு நான் பதில் சொல்றேன். நீ சொல்ற அனுமானத்துல இப்ப தப்பு இருக்கு. தப்பு இருக்கிறது தப்பு இல்லாம ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா? அது முடிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சா வியாபகாரிகா இருக்கு. 8 புத்தி 8ல 6 அனுபவம். இப்ப என்ன சொன்னா பிராதிபாசிகா பிரபஞ்சகாங்கிற அனுமானம் தப்பா இருக்கட்டும், பிரம்மம் மித்தியா இருக்கட்டும். அப்ப நீயே இல்லைன்னு ஆகிடும். நீதான பிரம்மம். நான் சொல்றேன் சூன்யவாத பிரசங்கங்கிற பிரம்மத்தை மிச்சா ஏன் விவகார விஷயத்துவாத் அசத்தி லட்சணத்துவாத்வான்னு 2வது அனுமானம் சொன்னேன். அங்க என்ன பிளான்னா அசத்தி லட்சணமாக பிரம்மம் இருக்கு வாஸ்தவம், விவகார விஷயமாகவும் இருக்குன்னு வச்சுப்போம். விருத்தி விஷயத்தும் சுத்தத்துக்கே உண்டுன்னு நாம விவரணக்கார கட்சிக்கே போவோம். இதோ இருந்துருப்போம்ப்பா பல ஜாத்தகத்துக்கு போறச்சே வருவார். அதனால இப்போ இது எப்படியோ போதும். விவகார விஷயமாக பிரம்மம் இருக்கா, விவகார விஷயமா இருக்கிறதுனால இல்லையா அது சொல்லணும்ப்பா. விவகார விஷயத்துவாத்து நீ இல்லவே இல்லைன்னா சொல்லணும்னு நினைக்கிற. ராஜிவாசிகன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன், அது முடியாதுன்னு. ராஜிவாசிகம்னா ஒரு நாள் இல்லைன்னு ஆயிடும், சட்டுனே இல்லைன்னு ஆயிடும். சட்டுனும் இல்லை பிரம்மமும் இல்லைன்னு ஆச்சுன்னா சூன்யம்னு வந்துடும். வந்தா வரட்டுமே நீ சொல்ற வாக்கியமே தப்பு. முதல்ல சூன்யவாதத்தை எப்படி சொல்ல முடியும்? ஏவ நிராகர்த்தா தஸ்யைவ ஆத்மத்வா சொல்றார். சூன்யவாத பிரசங்காச்சா விவகார விஷயத்துவங்கிறது பிரம்மத்துக்கு இருக்கு. ஆனா பிரம்மமும் மித்தியா போட்டுமேன்னு சொன்னா நான் ஒண்ணு வச்சுக்கோ, பலது பொய்யாகணும்னா ஒரு நிஜம் சப்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்கும், அதை பிடிச்சிட்டு தான் இல்லைன்னு சொல்லணும். பாம்பு இல்லைன்னு நீங்க சொல்றாரு, கையில பிடிச்சிட்டு பாம்பு இல்லைன்னு சொல்லணும். நுனி மரத்துல நின்று அடிமரத்தை ஒட்டக்கூடாது, அடிமரத்தை பிடிச்சுன்னா நுனி மரத்தை ஒட்டணும். இவன் ஆதாரமே இல்லைன்னு சொன்னான்னா யார் பேசுறவங்க? அதனால விவகார விஷயத்துவா பிரம்மதான் ஆத்மாவா இருக்கிறதுனால பிரம்மம் இல்லைன்னு சொல்லலாம்னு நீ சொன்னதுக்கே பெரிய தப்பு. சொல்ல வச்சதே பிரம்மன் தான். இன்னும் சொல்ல போனா
நீ பிரம்மம் இல்லைன்னு சொல்லலாமேன்னு சொன்னதே யாரால? இந்த பிரம்மத்தின் அனுகிரகத்தினார். அவன் சொன்னா பாருங்க, கடவுள் என்னடா இருக்கான்னா யாரா பலம்னா உங்களை கேட்கறதுக்கோ எல்லாத்துக்கும் யார் பலம் கொடுக்குறாரோ அதான் நாராயணன். நாராயணன் தான் பிரம்மம், நமக்கு ஒன்றும் நாராயணன் வேற பிரம்மம் வேற இல்லை. அதனால அந்த பிரம்மம் இல்லைன்னு ஆகுமையானால் சூன்யவாதம் வரும். அதனால ரெண்டாவது அனுமானம் தப்பு. சூன்யவாதம் வந்தா வரட்டும்னு வச்சுங்க ஒருத்தன். ஏன்னா அவன் பௌத்த மதத்தில் ஒருத்தர் இருக்காங்க, மாத்தியமிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சூன்யவாதம் ரொம்ப சந்தோஷம் தான், வேற தோஷம் சொல்றேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இங்க சொல்ற வேதாந்த ஜன்ய விற்பி விஷயம் ஏன் விற்பி விஷயத்வாபிபகமே அப்பிரயோஜகா அசத்யலட்சணத்துவமபி ஏவம் பிரம்மணி அசித்தமேவா ஏத்துவ சித்தி சொல்ற. ஏன் சொல்லணும்? சூன்யவாத பிரசனம் வந்தா வரட்டும்னு ஒருத்தம் அடாவடித்தனமா சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஐயா இந்த அனுமானத்துல இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ஸ்வரூபா சித்திக்கு ஒரு உதாரணம் சொன்னா சரியா போடும். ஸ்வரூபா சித்தி சொல்றாரு, ஏத்து ஸ்வரூபம் பட்சத்துல வரல அப்படின்னா என்னன்னா சப்தமானது அனித்தியம். சத்தியமா நித்தியம் இங்க வரைக்கும் முடிவாகல. உங்களுக்கு அது இவா அப்படி சொல்லுங்க, அவ அப்படி சொல்லிருக்கா. சப்தம் நித்தியம்னு சொல்றோம், வெளிப்படுத்துறது ரேடியோங்கிறான், இல்லைங்கிறோம் உண்டு பண்றதுங்கிறான். இது ரெண்டையும் ஒன்றும் முடிவு பெற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அனிருசிங்கத்துல எப்படி இருந்தாங்க. இப்போ சப்தா நித்யா சாக்ஷுஷத்வா அப்படின்னு ஒரு சொன்னான்னு வச்சோம். சப்தா அனித்யா சாக்ஷுஷத்வா கடவுள். சப்தமானது அழியக்கூடியது, கண்ணால் உணரப்படுகிறதோ இல்லையோ. கடக்க போலேன்னு சொன்னான்னு வச்சுங்க. கடம் கண்ணால் உணரப்படுறது அனித்தியமா சரியா போச்சா? இங்க என்ன இடிக்கிறது, என்ன பிளா வந்தது? இதுக்கு ஸ்வரூபா சித்தின்னு பேரு. அதுதான் பிரம்மணி அசித்தம்னு போட்டுருக்க. ஸ்வரூப அந்த அசித்தியில 3 இருக்கு. அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டா, ஏதோ 2 கிளாஸ்ல ஹேத்வாபாசத்தை மட்டும் சொல்லிட்டா கூட எங்களுக்கு தேவலாம் போது ஒரு கிளாஸ் சிவனேன்னு 9 சொல்லி அடிச்சு இல்லைன்னா இங்க திருப்பி இதான் வரப்படுது. இந்த நவகிரகம் மாதிரி சுத்தின்னு இருக்குது. இந்த 5 9 ஆச்சிருச்சு. இதுக்குள்ள சகல சாஸ்திரமும் அடங்கிடு. அதனால ஸ்வரூபா சித்தி. ஸ்வரூபா சித்தின்னா என்ன? அவன் என்ன சொன்னா, விவகார விஷயத்தும் பிரம்மத்துல இருக்குன்னு சொன்னானோ இல்லையா? இல்லையேன்னு இப்ப சொன்னார் பண்ண சத்தியம் இல்லையா? ஐயா எந்த ஒரு விவகாரத்துக்கும் சப்தத்துக்கும் எந்த பிரமாணத்துக்கும் பிரம்மம் விஷயமாக ஆகாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள கேள்வி இப்ப பார்த்துட்டு இருக்கேன், நான் போகணும் பாருங்க. அதனால விவகார விஷயத்துவங்கிறது பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோமே. அப்ப நீ விவகார விஷயத்துவங்கிற ஹேதுனால பிரம்ம சூன்யமாகட்டும்னு சொல்றீங்க, அதுவே தப்பு இல்லையோ? கண்ணால பார்க்கப்படுவதால் சப்தம் அனித்தியம்னு சொன்னா எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு. 2வது அனுமானம் சூன்யவாத பிரசங்கத்துக்கு மேல சொல்றதான 2வது காரணமாக இருக்கு. அச்சா ஆகையினால எங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, 3 பேர் ஒருத்தருக்கு சனத்தை ஒருத்தருக்கு சரி பண்ணிக்கிற ஒரு தைரியம் எல்லாம் ஜனம் உட்காந்து பாக்குறதுக்கு இல்லை. எங்க வாக்கியத்துக்கு போற சொல்றோம். அதனால இப்ப இதுல பல லாபங்கள். அப்ப சூன்யவாத பிரசங்கத்தை போக்கினா கூட, ஏதாவது ஒத்துண்டு திடமா இருந்தா கூட சொரூபா சித்தியை காட்டினார். அப்புறம் கேட்டான், சார் இப்பதான் அவரே சொன்னாரு விசிஷ்டத்துக்கு விஷயத்தை உண்டுனாரு, சகுனத்துக்கும் பிரம்மன்னு தானே பேரு, பிரம்மத்துக்கு விவகார விஷயத்தை உண்டு மறுபடியும் சொந்தத்தை சொல்லிட்டு சகுன பிரம்ம மித்தியதான். விவகார விஷயத்தும் இருந்ததுன்னா அது மித்திய. அதை பத்தி இப்ப எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நீ சுத்த பிரம்மத்தை வச்சுன்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க. நீ சகுன பிரம்மத்தை நித்தியன்னு சொன்னா முதல் கையெழுத்து நான் போடுறேன்னு தர. சகுணம் பிரம்ம நித்தியம்னா இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்காங்க. சகுண பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினால்தான் நிர்குண பிரம்ம ஞானம் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா இருந்தாலும் கூட சில நிச்சயம் இல்லைன்னா ஒன்றும் சரியா வராது. அது முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதனால இப்போ சகுண பிரம்மத்துக்கு விவகார விஷயத்தையும் சொல்லி பிரம்ம நிச்சான்னு நீ நினைச்சே, ஆனால் சொரூபா சித்தி இல்லை. அப்ப எங்களுக்கு சித்த சாதனம் நீங்க சொல்ல போனா இதான் சொன்னாரு இல்லையா? அதான் அழகா ஒரு ராஜசபை கதையா சொன்னார். இது வேற விதமா சொல்ற வழக்கம் போட்ட வேற. அது எனக்கு ரொம்ப ரசமான. அப்போ சித்த சாதனம்ங்கிறது ஒரு தோஷம். ஆகையினால இந்த 2 அனுமானத்துல ஒண்ணுல பிரத்யக்ஷ பாகம் வருது முதல் அனுமானத்துல, 2வது அனுமானத்துல சூன்யவாத பிரசங்கம் வருது. இல்லைன்னா கேத்து ஸ்வரூபத்திலே சித்திக்கல. ஆகையினால இந்த 2 அனுமானம் தப்பா இருக்கும். நீங்க சொன்ன அனுமானத்துல விவகாரம் இந்த பிராதிபாசிகம் இல்லை வியாபகாரிகம் மிச்சேன்னு சொன்னேன்னா, தினப்படி கால் சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும், அதெல்லாம் வயிறலாம் போகணும், பெஷா அட்டக்கிறாங்க. அப்படி ஒன்றும் தப்பு இல்லையா? வியாபகாரிகம்னு ஒத்துருக்கேனே, லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் ஆத்மனிஷ்டயா ஆத்மனிஷ்டயாக்கு பிரமாணமாக ஒத்துருக்கோம். அதனால அது வரைக்கும் இது இருக்குன்னு சொல்றோம். இருக்கா போல இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னு சொன்னேன்னா பாரமார்த்திகமா இல்லைன்னு சொன்னேன்.
மூணு காலத்திலையும் பாரமார்த்திகமாக இல்லை, பார்க்கிற காலத்துல சாட்சா்காரம் வரைக்கும் தோன்றபடி இருக்கு. தோன்றது எப்படி தோன்றது? பாரமார்த்திகம் தோணிச்சா? தோண முடியாது. நான் பாரமார்த்திகத்துவங்கிறது கண்ணுக்கு விஷயமாகாது. அதை பத்தி தான் நான் நிறைய சொல்ல போறேன். தத்துவ நிறுத்தியிலேயே எது திரிகாலத்திலையும் அபாத்தியமாக ஒரு சத்துவம் இருக்கோ அதை நான் கண்ணால பார்த்தேன்னா இதை விட பிளஃப் வேற கிடையாது. கடுகுக்குள்ள 4 பூசணிக்காய் அமிக்கிறேங்கிற மாதிரி கடுகுக்குள்ள 4 பூசணிக்காய் அமுக்குவது ஏமா பாக்குறது? நீயே பூர்வ காலத்திலையும் இல்ல உத்தர காலத்துல திரிகாலத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன்னா அதெல்லாம் சரியாவே வராது. அதனால பாரமார்த்திகத்துவங்கிறது திருஷ்டி கோச்சரமாக ஆக போறதில்லை. அந்த பாரமார்த்திகத்துவம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுவுமே பாரமார்த்திகமா இருந்துதான் விவகாரம் நடக்கிறதுன்னு நான் நம்பக்கூடிய உதாரணம் நீ ஒண்ணு காட்டுன்னா அனுமன் வருவார். இவ அப்பா இருக்கார், குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் கட்டி வச்சா எல்லாம் கொடுத்துருந்தா பணம் கட்டி வரைக்கும் மனுஷாம இருந்தா அப்பா பாரமார்த்திகமா? பாரமார்த்திகம்னா இவன் சாணப்புறம் அவர் இருக்கணும், அவர் பொறுத்து விட்டார், அல்ல இவனே பொறுத்து விட்டான், ஏதோ ஒன்று வச்சுக்கோம். ஆகையினால பாரமார்த்திகம்னா திரிகால அபாத்தியம். திரிகால அபாத்தியத்தினாலதான் காரியம் நடக்கிறதுன்னு சொன்னானே. ஆனால் ஒரு கிஞ்சித் உதாரணம் கூட அவரால் காட்ட முடியும். ஆகையினால இப்ப என்ன நடக்கிறது? வியாவகாரிகமாக இருக்கிறதுனால காரியம் நடக்கிறதுக்கு உடஞ்செல்லாம் இல்லைங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் பின்னாடி. அசத்திய லட்சணத்துவாதுங்கிற ஹேது முதல்ல தப்பு அப்படிங்கறத சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்தது, அசத்திய லட்சணத்துவங்கிறது சுரூபா சித்திக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன்னா பாத்தியத்துவம் அசத்துவம், சத்திய லட்சணத்துவம் அபாத்தியத்துவம், சச்ச பிரம்மணி அஸ்தியவா இது கொண்டு வரும். பாத்தியத்துவம் அசத்துவம்னு சொல்றதே தப்புன்னு சொல்லலாம். பொதுவாக சுத்தி ரூபியம் பாத்தியமாக இருக்கு, அது சத்தியோ இல்லை அசத்து அப்படி வச்சுப்போம். சுத்தி ரூபியம் சுத்தி தெரிஞ்சவங்க பாத்தியமாயிடுச்சு, இது சத்தா. அசத்துங்கிற பதத்தை ஜாகிரதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 அசத்து நான் சொல்ற வழக்கம். பிரம்ம சத்து, பாக்கி 3 என்ன அசத்துன்னா வியாபகாரிக சத்த ஒரு அசத்துன்னு சொல்லுவா சில சமயங்கள்ல, பிராதிபாசிகமான வெள்ளி அசத்துன்னு சொல்லுவா சில சமயத்துல, சகவசானத்து அசத்துன்னு எப்பவுமே சொல்லுவோம். அதனால சத்து 1 அசத்து 3 வச்சுட்டா சரியா இருக்கும்னு இது என்னோட சொந்த கல்பனை. வியாபகாரிக சத்தா இருக்கிறத வேதாந்தத்துல முத்தின வாழலாம் அசத் துச்சம் துச்சோயம் பிரபஞ்சகான்னு சொல்ற பிரயோகம் இருக்கு. ஜெகத் துச்சத்த புத்தி வரும்போதுதான் சாட்சாத்காரம் நிச்சயம் இருக்கும். அதே சமயத்துல சுத்தி ரூபியத்தை அசத்துன்னு சொல்றது ரொம்ப நிறைய இருக்கு. அசத்ரஜதம், அசதேவ ரூபியம் அபாத்துன்னு சொல்றோம், அசதேவ இதம் ரூபியம் அபாத்துன்னு பிரயோகம் இருக்கு. அதுல ஒரு அசத்த பிரயோகம் இருக்கு. இதெல்லாம் கௌனமான அசத்த பிரயோகம். குஜிதப்பிரபாது சத்தியன பிரதி தனர்ஹத்துவம் அசத்துவங்கிறது சசசிங்கத்துக்குள்ளது. அதனால நீ அசத்துன்னு சொல்றதாக இருந்தால் இப்படி வச்சுக்கோ, பாத்தியத்துவம் அசத்துவம். பிரம்மம் பாத்தியமா இல்லை, ஒரு நாளும் இல்லை என்று சொல்லப்படவில்லை. அதனால அபாத்தியத்துவம் அசத்திய லட்சணத்துவம் வந்துடுத்தே, சுத்த பிரம்மத்துக்கே வந்துடுத்தே, சுரூபா சித்தி இல்லையேன்னு கேட்டானியானால் சொன்னார் அபாத்தியத்தேன பாத்தியத்துவ விலட்சண மித்யாத்வ சாதனே விரோ. இது எப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ரொம்ப தப்பான விஷயம். சப்தா நித்யா ஜன்யத்வா விருத்த ஹேத்வா பாசம் சொல்றான்னு அர்த்தம். இங்க சப்தமானது அழியாதது, பிறந்து பிறந்து இருக்கோ இல்லையோன்னா. இந்த பையன் ரொம்ப கட்டிக்காரன், 7வது தடவை எஸ்எல்சி எழுதுறான். இதெல்லாம் பாத்தியத்துக்கு உதாரணம். ஏதாவது விருத்தத்துக்கு உதாரணம் சொல்றேன். 5 7 நான் எப்பவுமே இந்த பக்கத்துல இந்த ஹேத்வா பாசத்துக்கு ஒன்னொன்னுக்கு 25 லோகிக்கு உதாரணம் வச்சிருக்கேன். அப்புறம் விடுவாங்க. சொரூபா சித்திக்கு உதாரணம் பலது சொல்லலாம். இந்த இது இருக்கு, என்ன சித்தி சொன்ன இப்ப அசித்தி சொன்னது விரோதம், விருத்தாங்கிற ஹேத்வாபாசம். அந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரன், 15 வருஷமா எல்கேஜியில் படிச்சுட்டு இருக்கான். அப்ப விருத்தம் சாத்தியாபாவ வியாப்தோ ஹேதுர் விருத்த. நீ என்ன பண்ற? அபாத்திய மௌலியோ பிரம்மோ ஆகினால நிச்சயம். அசத்திய லட்சணத்துவாதுக்கு என்ன அர்த்தம் ஆச்சு? இப்போ அசத்துவம் பாத்தியத்துவம், பிரம்மன் அபாத்தியம், அசத்திய லட்சணம். அப்ப இதை சொல்லுங்க, அசத்திய லட்சணத்துவாத் இஸ் ஐடென்டிகலி ஈக்குவல் டு அபாத்தியத்துவாத். ரொம்ப அழகுதான். பிரம்ம அழியக்கூடியது என்றும் அழியாததோ இல்லையோ. மாட்டின் தீராம்பி எப்படி மாற்றாடுறது? அதனால நீ சொன்ன அனுமானத்தை பிச்சு பிச்சு உதறினா சரியாவில்லை. நாங்க சொன்ன அனுமானத்துல ஒரு தப்பு கிடையாது. அதனால அனுமானம்னா ஒரு பட்சம், ஒரு சாத்தியம், ஒரு ஹேது இருந்தா அனுமானமா? இதுவா பஞ்சம் எந்தம் இருங்க
அனுமானம் அது ஹிருதோ ஒன்னிமான் தூமாது ஓடுது அனுமானம் இருக்கு. அதனால அனுமானம்ங்கிறது மூஞ்சி பார்த்து சொல்றது இல்லை, வெயிட்டை பார்த்து சொல்றது. ஞானிங்கிறது ஆளை பார்த்து சொல்றது, அவருடைய மெரிட்டை பார்த்தோன்னா சொல்லணும். அதனால எங்களுக்கு ரொம்ப மெரிட் இருக்குப்பா அந்த அனுமானத்துல. மெரிட்லெஸ்ஸா உள்ள அனுமானத்துக்கு சாமியம்னு சொன்னியே அது பங்கஹா, துவைத பஞ்ச பேத பங்கா, எல்லாமே பங்கம் வரும். அப்புறம் தஸ்மாத் சூன்யவாதம் வந்துட்டு போட்டுமேன்னு சொன்னது தப்புன்னு வச்சுட்டு சொன்னான்னு நான் சொன்னேன். அதான் பின்னாடி ஜாகிரதா சொல்ற சித்திகாரர் சூன்யவாதத்தை அக்ரே நிரசிஷ்யமானத்வாது. சூன்யவாதம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு. சூன்யவாதத்துக்கு புஸ்தகம் எழுதியா இல்லையா? இல்லைன்னா சூன்யவாதம் எப்படி கிடைக்கும்? இந்த பாஷ்யக்கார கடைசியில் சொன்னார் விஞ்ஞானவாதியை கண்டிச்சா, கணிகவாதியை கண்டிச்சா, சூன்யவாதி என்னன்னா அவன் மதமே சூன்யமா இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றானே வாங்கிக்க முடியாததுனால அவன் சுயம்பராகத்தான் இருக்கான். நான் ஊமே பேச முடியாதுன்னு நான் பேசினேன்னா எவ்வளவு கெட்டிக்காரமா இருப்பேன். ஆகினாலே சொவ்யாகாத்தகம் அது சூன்ய மதம்ங்கிறது அக்ரே நிர்சிஷ்யமானத்வா. தஸ்மாத் என்ன சொல்றேன்னா ந திஷ்யத்வாதீனாம் ஆபாச சாமியம். இவர் சொல்ற திஷ்யத்துவங்கிறது பக்காவான ஹேது. இது ஒரு மாசத்துக்கு ஓடும். ஒரு மாசம் தான் 3 நாள் கூட இல்லையே, சில 2 நாள் ஆயிடுறது, 4-5 மாசத்துக்கு ஓடும் ஒன்னொன்னும். அதனால நான் இனிமே என்ன சொல்ல போறேன், என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதை சொல்றதுக்குள்ள எனக்கு ஒரு 15 கிளாஸ் ஆயிடும். பார்த்துக்கோங்க. அடுத்தபடி